இருக்கிறான். இத்தனை நேரம் பொறுமையுடன் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய இருக்கின்ற இந்த கூட்டத்தினர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இருப்பதாக. பாலஸ்தீனிய போர் ஆரம்பித்து இன்னும் சரியாக சொல்லப்போனால் 2 நாள் ஆணுச்சுன்னா 2 வருஷம் ஆயிடும். அக்டோபர் 7, 2023 அன்னைக்கு ஆரம்பித்த போர் இன்னைக்கு அந்த பாலஸ்தீனிய சகோதரர்கள் மிகவும் பொறுமையோடு அந்த போரை எதிர்கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுடன் துணை நிற்பான் என்று கூறிக்கொண்டு, பாலஸ்தீனியம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனியன் தனி நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த உன்னதமான நோக்கத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் ஜனாப் சையத் அலி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற IFTN, அதாவது தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளர் ஜனாப் அஜ்மல் அவர்களுக்கும், அர் ரஹ்மானியா நற்சேவை மன்றம் IFTN மாவட்ட பொருளாளர் ஜனாப் முகமது குட்டி அவர்களுக்கும், மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ஜனாப் ஹசன் அவர்களுக்கும், IUML மாவட்ட வர்த்தகர் அணி செயலாளர் ஜனாப் அரபி அவர்களுக்கும், இஸ்லாமிய கூட்டமைப்பின் மாநில துணை செயலாளர் கத்தார் அப்துல் அஜீஸ் அவர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு வரவேற்புரை அளித்த இஸ்லாமிய கூட்டமைப்பின் மாநில துணை செயலாளர் ஜனாப் ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு வாழ்த்துரை நல்கிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் இஸ்லாமிய கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் ஜனாப் ஹிதர் பிஸ்மி அவர்களுக்கும், இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்புரையாற்றிய இஸ்லாமிய கூட்டமைப்பின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் தூத்துக்குடி சம்சுதீன் அவர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு தங்களது கண்டனத்தை தெரிவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை மாநில துணைத் தலைவர் ஜனாப் சாத்தூர் சையது இப்ராஹிம் அவர்களுக்கும், முஸ்லீம் லீக் வர்த்தகர் அணி பொருளாளர் ஜனாப் NT சலாஹுதீன் அவர்களுக்கும், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் திருமதி பேராசிரியர் ஃபாத்திமா பாபு அவர்களுக்கும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பேச்சாளர் ஜனாப் அப்துல் மஜீத் அவர்களுக்கும், நமது தேசம் மாத இதழ் கௌரவ ஆசிரியர் ஜனாப் டாக்டர் காயல் மௌலானா அவர்களுக்கும், ஜனாப் வாவா ஷேகனா அவர்களுக்கும், SDPI மாவட்ட துணை செயலாளர் ஜனாப் மைதீன் கனி அவர்களுக்கும், இந்திய தேசிய லீக் கட்சியின் ஜனாப் ஷேக் அவர்களுக்கும், கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கத்தின் அருட்திரு சுந்தரி மைந்தன் அவர்களுக்கும், தமிழர் விடியல் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் தோழர் சேமா சந்தனராஜ் பாண்டியன் அவர்களுக்கும், புரட்சிகர இளைஞர் முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் தோழர் சுஜித் அவர்களுக்கும், தாயக மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் ஜனாப் SR அகமது அவர்களுக்கும், MAC காம்ப்ளெக்ஸ் வியாபாரி சங்கத்தின் செயலாளர் HM மீராசா அவர்களுக்கும், தலைவர் K மீராசா அவர்களுக்கும், MJK மாவட்ட செயலாளர் முகமது நசீப் அவர்களுக்கும், இஸ்லாமிய கூட்டமைப்பின் மண்டல பொருளாளர் காயல் தரவை அலிபாய் அவர்களுக்கும், முஸ்லிம் நலச்சங்க செயலாளர் MSI மூசா அவர்களுக்கும், SDPI வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அஜீஸ் அவர்களுக்கும், திருச்செந்தூர் பொறுப்பாளர் இஸ்லாமிய கூட்டமைப்பின் பொறுப்பாளர் ராசிக் அவர்களுக்கும், ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மாவட்ட செயலாளர் முத்தையா காதர் அவர்களுக்கும்,
அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பின் தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பு தோழர் வீரபாண்டிய மகேஷ் அவர்களுக்கும், தமிழ்நாடு மக்கள் நல இயக்க தலைவர் தோழர் சாமு காந்தி மல்லர் அவர்களுக்கும், தமிழ் புலிகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் சே தாஸ் அவர்களுக்கும், தாயக மக்கள் கட்சி தென்மண்டல செயலாளர் சே இப்ராஹிம் அவர்களுக்கும், இந்திய கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு தங்கையா அவர்களுக்கும், சிறுபான்மை பிரிவு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜனாப் என் மைதீன் அவர்களுக்கும், காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை விருதுநகர் தெற்கு மாவட்ட தலைவர் எம் ரஜப்தீன் அவர்களுக்கும், முத்தியாபுரம் ஜனாப் சிராஜுதீன் அவர்களுக்கும், ஐயாவளி திருமதி கிருஷ்ணவேணி கணேசன் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தை கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் பிரிவு தோழர் வழக்கறிஞர் சார்லஸ் அவர்களுக்கும், பிஎன்டி காலனி ஜமாத்தார்களுக்கும், அண்ணாநகர் ஜமாத்தார்களுக்கும், பெரிய பள்ளிவாசல் ஜமாத்தானர்களுக்கும், ஏனைய ஊடக நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் இந்திய தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.